சென்னையை அடுத்த ஆவடியில் உள்ள பிரதான சாலைகளில் தண்ணீர் தேங்கியுள்ளது. இது பற்றிய மேலும் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் மூர்த்தி. மூர்த்தி, எந்தெந்த இடங்களில் அதிக அளவில் தண்ணீர் தேங்கியிருக்கிறது, என்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கிறது? சென்னை ஆவடியில தமிழ்நாடு வீட்டு வசதிய குடியிருப்பு பகுதிகளில் முழுவதுமாகவே அந்த பகுதி முழுவதுமாக மழைநீர் தேங்கி பள்ளி குழந்தைகள் நடந்து செல்வதற்கு மிகப்பெரிய சிரமத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. ஆவடி வீட்டு வசதி வாரிய குடியிருப்பு பகுதியில சுமார் ஒரு 5000க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வாழ்ந்து வருகிறார்கள். அந்த பகுதியில இருக்கக்கூடிய இன்று காலை முதல் ஆவடி சுற்று வட்டார பகுதிகளில் காலை முதல் விடாமல் தொடர்ந்து மழை பெய்து கொண்டே இருக்கிறது. அந்த மழை நீரே அங்கங்கே தாழ்வாக இருக்கக்கூடிய பகுதிகளில் தேங்கி அங்கங்கே சாலைகளில் பெருக்கெடுத்து அந்த மழை நீர் ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆவடி மிக முக்கியமான சாலை என்று சொல்லக்கூடிய தமிழ்நாடு வீட்டு வசதி வாரிய குடியிருப்பு சாலை, அந்த சாலையில ஒரு 2 அடிக்கு மேல் தண்ணீர் தேங்கி நிற்பதால் அந்த பகுதியில் போகக்கூடிய வாகனங்கள், அந்த வழியாக செல்லக்கூடிய பள்ளி குழந்தைகள் எல்லோரும் மிகப்பெரிய ஒரு சிரமத்திற்கு ஆளாகி இருக்கிறார்கள். ஆவடி மாநகராட்சி சார்பாக ஆங்கங்கே மின் மோட்டார்களை வைத்து அந்த மழை நீரோடு கழிவு நீரும் கலந்து இருக்கிறது. அதான் மிகப்பெரிய இங்க ஒரு துயரமான நிகழ்வு. ஆவடி வீட்டு வசதி வாரியத்தில் இருக்கக்கூடிய அந்த மழை நீர் அதுக்கு ஒட்டி இருக்கக்கூடிய நகரங்களில் வரக்கூடிய கழிவு நீரோடு கலந்து இருப்பதால் அந்த நீர்கள் அனைத்துமே கருப்பாக மாறி இருக்கிறது. அந்த நீரில குழந்தைகள் பெரியவர்கள் எல்லாமே நடந்து செல்லும் போது ஒரு விதமான, அதாவது ஒரு அச்ச உணர்வை அவர்களுக்கு நோய் பரவுமோ நோய் தொற்றுமோ என்கின்ற ஒரு விதமான அச்ச உணர்வை அந்த குழந்தைகளுக்கு ஏற்படுகிறது. அந்த மழை நீரை வெளியேற்றுவதற்கான வேலைகளை ஆவடி மாநகராட்சி அதிகாரிகள் துரிதமாக செய்து கொண்டு வருகிறார்கள். அங்கே தாழ்வாக இருக்கக்கூடிய பகுதி சுமார் ஒரு 30க்கும் மேற்பட்ட மோட்டார்களை வைத்து அங்கு மழை நீரை வெளியேற்றி கொண்டிருக்கிறார்கள். இருந்தும் இப்போது எடுத்திருக்கக்கூடிய அந்த நடவடிக்கை என்பது போதுமானதாக இல்லை என்பதை பொதுமக்களின் குற்றச்சாட்டாக இருந்து வருகிறது. அதனால இன்னும் வேகமாக மழை நீரை வெளியேற்றுவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். முட்டியளவுக்கு தண்ணீர் தேங்கி இருப்பதையும் அதில் பள்ளி குழந்தைகள் சிரமப்பட்டு போவதையும் நம்மால பார்க்க முடிகிறது. இது எப்போதுமே தண்ணீர் தேங்கக்கூடிய பகுதியா, வீடுகளுக்குள்ளும் தண்ணீர் புகுந்து விட்டதா? அது பற்றிய மக்கள் என்ன சொல்லியிருக்காங்க? இந்த பகுதி முழுவதுமே எப்போதும் தாழ்வாக இருக்கக்கூடிய பகுதி. அந்த பகுதியில் எப்போதும் மழைநீர் தேங்கி இருக்கக்கூடிய ஒரு பகுதி. நாமளே பிரத்யேகமாக சன் தொலைக்காட்சியில பலமுறை இது குறித்து செய்திகள் வெளியிட்டிருக்கிறோம். இருந்தும் இப்போது இந்த மழைநீர் என்பது குறைவானதுதான். ஆனாலும் இங்கு என்ன வேதனை என்றால் அந்த மழை நீரோடு கழிவு நீரும் கலந்து இருப்பதால் அந்த பகுதி மக்கள் மிகப்பெரிய ஒரு வேதனை அடைந்து கொண்டிருக்கிறார்கள். அதே மாதிரி கால்வாயை கிட்டத்தட்ட ஒரு 27 கோடி ரூபாய் மதிப்புள்ள ஒரு கால்வாய் அந்த பகுதியில் அமைக்கப்பட்டுள்ளது. அந்த வழியாக தண்ணீர் வெளியேற்றி கொண்டிருக்கிறது. இருந்தும் இன்னும் வெவ்வேறு அந்த திட்டமிடாமல் முறையாக அந்த கால்வாய் அமைக்கும் பணியை முறையாக செய்யாமல், அதாவது ஒரு இன்ஜினியரிங் வேலைகள், தொழில்நுட்ப பணிகள் முறையாக செய்யாமல் விட்டதனால் இந்த நீர் சாலையில் தேங்க வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது. இருந்தும் ஆவடி மாநகராட்சியின் நடவடிக்கை தற்போது ஒரு மெத்தன போக்காகவே இருந்து வருகிறது என்பதுதான் பொதுமக்களின் குற்றச்சாட்டு. துரிதமாக வேகமாக அந்த வேலைகளை செய்யவில்லை என்பது பொதுமக்களுடைய குற்றச்சாட்டாக இருந்து வருகிறது. இப்போது ஆவடி மாநகராட்சியினுடைய அதிகாரிகள் அந்த நீரை வெளியேற்றுகிறோம், விரைவாக நடவடிக்கை எடுக்கிறோம் என்று மக்களிடம் உறுதிமொழி கொடுத்திருக்கிறார்கள். அதனால் வேலைகளும் வேகமாக நடைபெற்று வருகிறது. விரிவான தகவல்களுக்கு நன்றி மூர்த்தி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.